ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. I came to Baba when I was 12 and I studied in Social Hari. And நான் வந்து இருந்த பேக்ரவுண்ட் வாஸ் வெரி பேட். மை ஃபாதர் வாஸ் அன் ஆல்கஹாலிக் அண்ட் மை மதர் ஷி வாஸ் சிக். ஸோ ஐ வாஸ் த ஒன்லி கிட். ஸோ நான் சின்ன வயசில் பாபா பார்க்கறதுக்கு முன்னாடி வென் தேர் பேட் டேஸ் ஐ யூஸ் டு கோ அலோன், சிட் இன் த டெரஸ் அண்ட் க்ரை அண்ட் ஆஸ்க் காட், வை மீ, வை ஹவ் யூ forsaken மீ அப்படின்னு நான் அழுவேன், பயங்கரமாக அழுவேன் நான். ஸோ ஐ திங்க் பெருமாள் கேட்டுட்டு அவர்கிட்டயே என்னை கூட்டின்ட்டார். அதுக்கப்புறம் இஸ் பீன் டேக்கிங் கேர் ஆஃப் மீ லைக் எனி திங் மோர் தென் மை பேரண்ட்ஸ். நான் இங்கே தான் படித்தேன் அண்ட் ஆஃப்டர் சம் பாயிண்ட் என்னால் எங்கள் அப்பாவால் ஃபீஸ் கூட கட்ட முடியல. ஸோ தே வாண்டட் மீ டு ஜாயின் சம் அதர் ஸ்கூல். ஸோ இங்கே ஃபீஸே வந்து ரொம்ப கம்மி, அது கூட கட்ட முடியாத நிலமை தான். ஸோ அப்போ ஐ வாஸ் ஸோ வரீட் அண்ட் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் தெரியல. திரும்ப அதே பேட் ஒரு parents are if they are in their own world and if they ignore the kid, it affects the kid a lot. ஸோ அது வந்து அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. இங்கே வந்துட்டு இட் வாஸ் அ பாசிட்டிவ் அட்மாஸ்ஃபியர் ஃபார் மீ. பாபா வந்து பார்த்து பேசுறது, ஒரு சாக்லேட் கொடுக்கறது, ஒரு தோளில் தட்டிட்டு போகிறது, சிரிச்சிட்டு போகிறது, ஐ நெவர் ஹேட் தட் பிஃபோர். somebody who is there to love me. So he was the first person who was there for me. டெடிக்கேட்டடாக என்னையும் ஒரு மனுஷனாக ஒரு பீயிங்காக கன்சிடர் பண்ணதுன்றது பாபா ஒருத்தர் தான். ஹி கேவ் மீ தட் கான்ஃபிடென்ஸ். எனக்கு அந்த இதை விட்டுட்டு போக சுத்தமாக மனசே இல்லை. பாபா சொன்னார், நான் பார்த்துக்கிற, கவலைப்படாத, நீ படிப்ப, இங்கே தான் படிப்பேன்னு. ஐ ஸ்டடிட் ஹியர், ஐ ஸ்கோர்ட் வெல், ஐ பிகேம் த டாப்பர். ஆல் என்ன சொல்கிறேன், நான் படித்தது கூட பாபா தான் காரணம். எப்படியாவது ஐ ஹவ் டு டூ இட் ஃபார் பாபா, நல்லா படிக்கணும் அப்படின்றது தான் நான் படித்தேன். ஸோ அது படித்தேன். அதுக்கப்புறம் ஐ காட் ஸ்காலர்ஷிப். காலேஜ்லேயும் ஐ காட் ஸ்காலர்ஷிப் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ கேவ் மீ அ ஸ்காலர்ஷிப் டு ஸ்டடி. ஐ காட் அ ஜாப். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இஸ் நோ லுக்கிங் பேக். அண்ட் பாபா வந்து ஹீ ஃபவுண்ட் அ கேர்ள் ஃபார் மீ அண்ட் லைஃப் ஹஸ் பீன் குட். I have nothing to ask him except for being grateful to him forever. That's all. Thank you. Shankaram Sivashankaram. I don't actually have a lot to say because there isn't a horror story in my life. God's been very kind to me and to my family. And I guess the most latest one was grief. So my mom passed away. And even through that, there was a lot of love, a lot of mercy. My mom happened to go through quite a lot of suffering, technically. But even through that, there was strength, there was courage. All of that was Bob's. There was an opportunity for us to come together as a family. That was also Bob's. All of it was right timing. Like, I happened to be on leave. That's when it got worse. My sister, made a point of making sure that she was free, and she came down, and that was really bad. All of it became very, very good timing. And again, we were all there. We were all there. And she went home. So even through grief, there's always a lot of love. And that's Bob, sir. So as most people will tell you, God's love and Bob's love, and that's true. So even through the bad times, even through the good times, He's always there. God is always there with you. And that's one of the reasons why there is never a horror story. There's always something. And especially in the little things for me. So I guess I'm very grateful to be here, to be able to come back. So, Shankaram Sivashankaram, thank you so much. I know this girl from the age of 3. Guna 3?
3. From age 3, she has been with me. சங்கரம் சிவசங்கரம் சின்ன 8 இயர்ஸ்லேருந்து வரேன் நான் பாபா கிட்ட. நிறைய விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மனசுக்குள்ளே இருக்கும். வெளியில் we have to act as if we are normal to others. He is only guiding me. நிறைய டைம் வர முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். But he used to come in my dreams because my heart used to long for him. He used to come and hold my hand. Shankaram, he has been molding me. சின்ன வயசுலேருந்தே நிறைய பிரச்சனைங்க வரும், நிறைய இஷ்யூஸ் வரும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு he has guided me. He gave me strength to walk around. Thank you so much, Baba. இந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஷீ காட் ஏ ஜாப். ஸோ ஐ வாஸ் ட்ராவலிங் சம்வேர் டு கர்நாடகா டெம்பிள்ஸ். அப்போது என்னை எங்கேயோ ஒரு ஹைவேயில் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட எங்கள் கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஷீ சைட் நான் தான் அவங்க எல்லாருக்கும் பில்லு கொடுப்பேன். நான் சொன்னேன் வேணாம், எனக்கு மாத்திரம் நீ கொடு, மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி லைஃப் ட்ராவல் எவ்ரி திங் ஹஸ் பீன் கண்டினியூஸ் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். 12th அதுக்கப்புறம் என்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஜாபு, அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தைங்க. இட்ஸ் எ லாங் மார்ச். இந்த மாதிரி எங்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஐ பீன் டூயிங் திஸ் ஒர்க் ஃபார் 37 years, 37 வருஷம். ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஐ பீன் எ பார்ட் ஆஃப் தர் மார்ச். அவங்களுடைய வாழ்க்கையில் நானும் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்திருக்கேங்கிறது. அது அன்லெஸ் ஷீ ஆர் ஹீ சேஸ், அன்லெஸ் ஐ சே, பீப்புள் வில் நாட் நோ ஹவ் இட்ஸ் பாசிபிள். இல்லையா? சம்மந்தமே இல்லை, யாரும் எனக்கு சொந்தக்காரங்களும் கிடையாது. ஸோ ஹவு திஸ் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய அனுபவம். அதனால் சம்ரஷ்ணா இஸ் ஸ்ட்ராங். நம்மளாம் ஜாலியாக தான் உட்காந்து இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? இதுதான் ஒரு பர்சனல் ரேப்போர்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அவங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவுட் சைட் சொசைட்டி பற்றியெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. பிகாஸ் தே நோ டைரக்ட்லி எவனும் சொன்னான்ட்டு அவங்க வந்து அதை சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்க. ஸோ த மார்ச் கண்டினியூஸ். ஓகேவா? கொஸ்டின்? Yes, Shankaram Sivashankaram. Question from a devotee. எப்போது வரை மகர ஜோதி தானாக தெரிந்தது? எப்போதிலிருந்து ஏற்றத் தொடங்கினார்கள்? திருவண்ணாமலையில் கூட ஒரு காலத்தில் நிஜமாகவே வந்து மலை முகட்டில் ஜோதி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அண்ணாமலையாரே சொல்லியிருந்தாராம் அந்த காலத்தில், கார்த்திகை நான் வந்து இந்த மாதிரி ஒளி வடிவாக இருப்பேன் அப்படின்னு. மாறிப்போச்சு இல்லையா? இன்றைக்கி எண்ணெய் கொப்பரையை கொண்டு போய் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி திரி போட்டு எல்லோரும் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சபரிமலையிலையும் கூட ஒரு காலத்தில் நிஜமாகவே அந்த தலை சுவாமி இருக்கார் இல்லையா, அவருடைய தலையிலிருந்து கிளம்பின ஜோதி தான் மகர ஜோதின்றது. இந்த இடத்துலேருந்து போகும், அதுதான் மகர ஜோதிங்கிறது. ஜனங்க ஓரளவு சீரியஸாக கடவுளை நோக்கி விரதங்கள் இருந்து சபரிமலைக்கு போயிட்டெல்லாம் வந்த காலமெல்லாம் இருந்த வரைக்கும் அந்த ஜோதி வெளியே தெரிஞ்சிட்டு இருந்தது. அதனால் நம்மளுடைய தகுதிகளை நாம் வளர்த்து கொண்டால் இதெல்லாம் பாசிபிள் தான். அல்லும் பகலமும் அனவரதமும் நினைப்பார்க்கு பொன்மேனி உண்டாகும், செஞ்சோதி வழி உடைய அப்படின்வாங்க. யார் கடவுளை எப்போ வனைந்து ஏற்றி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ஜோதி கிளம்பும். அதுதான் வள்ளலார் சொல்கிற எடுத்துனாடி 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேனடி அப்படின்னுவார். ஸோ நமக்கு இந்த இடத்துல 7வது திரை இருக்குது. யார் அந்த நிலைகளை எல்லாம் தொட்டு விட்டார்களோ யோகத்தினாலும் தவத்தினாலும் அவங்க தலையிலிருந்து ஒரு பீம் ஆஃப் லைட்டு ஆகாசம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். உங்கள் சேட்டலைட் டவர்ஸ் மாதிரி தான் அது கூட. மேலே இருக்கிறவங்கக்கிட்ட உங்களுக்கு தொடர்பு இருக்கும். அவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். இதுதான் அது. என் தலைக்கு மேலே பாருங்கள், ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் அந்த 7வது திரைன்றது, அந்த ஜோதின்னு சொல்கிறது. இதுதான் மகர ஜோதி.
இதை அடைவது கடினம், ஆனால் அடைஞ்சிட்டா அது எல்லா நேரத்திலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உயர்நிலையை தொடர்றது கஷ்டம். என்ன விளையாட்டா என்ன இந்த நிலைகளை அடைவது என்பது வள்ளலார் தான் சொல்கிறார். ஜோதி மலை உண்டாச்சுதடி, நான் பெற்ற பெரும்பேறு ஓதி முடியாததென்னே, நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவாரடின்னு சொல்லுவார். இந்த அனுபவத்தை வள்ளலார் அப்படி தான் சொல்கிறாரு. ஸோ இது யாருக்கோ கோடியில் ஒருத்தருக்கு கிடைக்கலாம், ஒரு பிறவியில் கிடைக்கணும்னு நான் கூட சொல்ல மாட்டேன். எத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து நான் நிலைத்தேன், இந்து உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேங்கிற மாதிரி நம்மக்கிட்ட பழைய தவம் இருக்கணும். பண்டுரீத்தி நீ சேசின கொலு விவையான்னு ஒரு தியாகராஜர் நம்ம பிறவிகளில் எவ்வளோ தவம் பண்ணிக்கிறனோ அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் படியலைன்னு அர்த்தம். அண்டு இது 7வது திரைன்னு சொல்லுவாங்க. இது பெரிய நிலை. இது சாதாரணமாக மனிதர்களுக்கு இது கொடுக்கப்படுவதில்லை. ஜோதி மலை உண்டாச்சு, ஜோதியில் நான் மலையை பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவார். சிவசங்கர பாபாவுக்கு இதெல்லாம் எப்பயோ கிடச்சிச்சு. இது நான் அடைந்தது 1984 அந்த ரேஞ்சிலே இதெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பாரு 16, இப்போ ஒரு 26 32 வருஷமாக அதை விட பெரிய நிலைகளெல்லாம் சிவசங்கர பாபா தொட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம எதுவும் ஜாலியாக பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு உட்காந்து வாட்ச் கட்டின்னு அட்டடிச்சுட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு நம்முடைய ஹைட்ஸ் தெரியறதில்லை, என்னுடைய உயரங்கள் மக்களுக்கு தெரியறதில்லை. ஐ மீன் செலக்டட் பை காட் டு பெர்ஃபார்ம் எ ரோல். சம்ரஷ்னால ஒரு புக்கு வெளியிட்டோம் அந்த காலத்தில், இப்படிக்கு இறைவன் அப்படின்னு போட்டோம். படி அப்படின்னா பூமின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படிக்கு இந்த பூமிக்கு சிவசங்கர் பாபா இறைவன், இப்படிக்கு இறைவன். ஒரு ஜென்ரல் மேனேஜர் வெளியூருக்கு போயிடுறாரு, அவருக்கு அடுத்து இருக்கிற ஆள் பாராப்பட்டிருந்தால் என்ன பண்ணுவான், ஃபார் அப்படின்னு கொக்கி போட்டு கையெழுத்து போட்டால் செல்லும். அந்த மாதிரி கடவுளுக்காக கொக்கி போட்டு நான் கையெழுத்து போட்டால் கூட செல்லும். அதான் இப்படிக்கு இறைவன், யுவர் ஃபேக்ட்வெலி மாதிரி இல்லை, இந்த பூமிக்கு இறைவனுங்கிற மாதிரி. கடவுளுடைய படைப்பில் 14 உலகங்கள் இருக்குது. 14 உலகங்கள் சொல்கிறாங்க. அதில் யார் ஒரு டாப் லெவலில் ரீச் ஆகிட்டாங்களோ அவங்க இந்த 14 உலகத்தில் ஏதாவது ஒரு உலகத்துக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் அனுப்பப்படுவார்கள். ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் அனுப்பப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த பவர் இருக்கும், பவர் ஆஃப் காட் இருக்கும். என்ன வேணால் பண்ணலாம். இந்த பூமியை பொறுத்து மாத்திரம் என்ன வேணால் பண்ணுறதுக்குள்ள அதிகாரங்கள் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றன. இந்த சப்ஜெக்ட்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, எல்லாம் சும்மா ஏதோ ஒரு புக்கை படிச்சு விட்டு ஒரு பட்டை விபூதி கற்பூரம் ஊதுவத்தி காட்டினா அதுதான் பக்தின்னு நினச்சின்னுக்கிறாங்க. பக்தியில் ரொம்ப பெரிய நிலைகளெல்லாம் இருக்குது, சாதாரண நிலையில். சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம்னுவாங்க. சாலோகம்னா கடவுளுடைய உலகத்தில் ஒரு மெம்பராக இருக்கிறது, அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கடவுளை நெருங்கிறது. சாமீபம்னா சமீபமாக ஆயிடுறது கடவுள்கிட்ட, பவர் சென்டருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை போர்ட்ஃபோலியோ இருக்கிற போது கடவுள் நீ அங்கே போய் இங்கே போய் செய்யு, அதுக்கு பேர் சாரூபம், தன்னுடைய ரூபமாகவே என்னது. அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பியும் மேலே போகணும், கடவுள்கிட்ட போகணும் அடுத்த அசைன்மெண்ட்டுக்காக. தட் இஸ் கால்ட் சாயுஜ்யம். அதனால் கடவுளிடத்தில் மிக நெருங்கிய நிலைகள் இருக்கிறவர்களுக்கு இந்த 4 நிலைகளும் போயிட்டு தான் இருக்கும். சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அண்ட் தே ஹவ் ஆல் த பவர்ஸ் ஆஃப் காட். என்ன வேணால் பண்ண முடியும். வள்ளலார் இருந்தார். அவர் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிற போது அவருக்கு சாப்பாடு போட்டுருந்த ஒரு படையாட்சி குடும்பத்தில் ஒரு பையன் பாம்பு கட்சியாக இருந்துட்டான்னு சொல்கிறாங்க. இவர் தோளில் துண்டு போட்டுக்கிட்டு இப்படி திடீர்னு கிளம்புறாரு. போயிட்டு ஒரு 10 அடி போயிட்டு திருப்பி உட்காந்துக்கிறாரு. எல்லோரும் என்னாச்சு சாமின்றாங்க. என் ரோமம் சார்ந்த கம்பளத்தாலும்ன்றார். நான் போட்டுக்கிற துண்டுலுக்கிற ஒரு பிரி, அதை வச்சு கூட என்னால் அந்த பையனை காப்பாற்ற முடியும். ஆனால் சாமி வேணான்னு சொல்கிறாரு, அதனால தான் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னாரான். அதனால் கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி. த பவர் இஸ் கிவன் நாட் டு ஷோ யுவர் வேனிட்டி, டு ஒர்க் ஃபார் காட் ஆன் இஸ் பிஹாஃப் அண்ட் டு ஸ்ப்ரெட் இஸ் க்ளோரி. அவனுடைய டிக்டேஷன் படி தான் பண்ண முடியும். நமக்கு ஒருத்தர் பிடிக்குதுங்கிறதுக்கெல்லாம் பண்ணிட முடியாது. அதனால் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்தாலும் இந்த கண்டிஷன் சப்ளைக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணும். பட் தேவ் ஆல் த பவர்ஸ், அதில் யாருக்கும் சந்தேகமெல்லாம் தேவையில்லை. அண்ட் காட் டஸ் திங்ஸ் அக்கார்டிங் டு, நமக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் எது நல்லது எது நல்லதில்லை, அண்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இல்லையா. அதனால் நாம் எல்லாத்தையும் கடவுள்கிட்டயே விட்டுறது தான் நல்லது. இல்லைன்னா நம்ம ரொம்ப சாதாரணமாக ஏமாந்து போயிடுவோம்.
எதிரில் பக்தனா நடிப்பான் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு பாட்டு கூட இது பக்தனாய் பாட மாட்டேன்னு நான் பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முக்தனே முதல்வா தில்லையம் பலத்தாடுகின்ற அத்தா உன் நாடல் காண்பான். அப்போது பெரிய நிலைகள் இருக்கின்றன ஆன்மீகத்தில். அந்த நிலைகளை அடைந்தவர்கள் கோடியில் ஒருத்தராக தான் இருப்பாங்க. அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது அந்த உயரங்களை தொடுவது என்பது. ஸோ பெரிய ஞானபரமான நிலைகள் இருக்குது. இந்த கலிகாலத்தில் ஜனங்களுக்கு வேஷம்தான் புரியுமே தவிர விஷயம் புரியாது. இவங்களுக்கு நிறைய பட்டை மொட்டை கழுத்தில் மணிங்கெல்லாம் போட்டுன்னு கையில் ஒரு வாத்தோட்டுற குச்சியெல்லாம் வச்சுன்னு இருக்கணும், அப்படியே கண்ணை மூடின்னு இருக்கணும், கூட ஒரு 4 எடுப்பிடிங்கெல்லாம் நடந்து வரணும். இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப பெரிதாம நினச்சிக்கோ. அதனால் நாங்கள்லாம் பார்த்து சிரிச்சுன்னு இருக்கோம். ஏன்னா தவம் என்பது விளையாட்டு கிடையாது. தவமும் தவமுடையார்க்கேயாம். முன்பிரிவுகளில் யார்கிட்ட தவம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த பிரிவியில் தவம் கிடைக்கும். சும்மாலாம் வேஷத்தினால் ஆவதல்ல, விஷயத்தினால் வருவது. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடும். நீ ஒழுக்கமாக இருந்தால் போகிறோம், நேர்மையாக இருந்தால் போகிறோம், பட்டை மொட்டை கொட்டை எதுவுமே தேவையில்லை. இதுவே மக்களுக்கு தெரியாது. தே திங்க் அதுக்கு தான் ஏதோ பெரிய விஷயம் இருக்குதுங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ ஐ பீன் டூயிங் மை ஒர்க் வெரி சைலண்ட்லி. இப்போ இந்த பொண்ணு இருக்கா, இங்கே வா, இந்த பொண்ணு இப்போ சிங்கப்பூரில் ஜாபுக்கே போயிட்டான். நம்ம ஸ்கூலில் தான் படித்தா, சிங்கப்பூரில் போய் படித்தா, ஜாப் கிடச்சிச்சு, செட்டில் ஆகிட்டா. ஹாய் எவ்ரிபடி, சங்கரம் சிவசங்கரம். எஸ், நான் ஃபஸ்ட்டு 4th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம ஸ்கூலில் தான் படித்தேன். அண்ட் யூஜி இங்கே பண்ணேன். அண்ட் தென் பிஜி சாமி தான் அனுப்பி வச்சார். ஐ ஆக்சுவலி நெவர் எக்ஸ்பெக்டட் டு டாக் here in front of you, but I feel so glad and grateful that Sami thinks that I can speak in front of you all. So I'm just full of gratitude for Sami because it's not coincidence in my life or in our family's life. It's full of just Sami's blessings and everything. Like for example, romba offer letter or 3 to 4 months ஓகே ஆகிடுச்சு, பட் வரலன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு சாமிக்கு மெயில் பண்ண 3 ஹார்ஸில் எனக்கு ஆஃபர் லெட்டர் மெயில் ஆச்சு. ஸோ எவ்ரி திங், லைக் அம்மா வீடு கட்டினாங்க 2nd floor, சாமி ஓகே சொன்ன உடனே லோன் கிராண்ட் ஆச்சு. எவ்ரி திங். என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது சாமி தான். லைக் ஐ டோன்ட் நோ. ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் சுஷில் ஹரிஸ் bringing, I guess, and I would always keep in mind my staffs. They are just more than staffs because I know Pravina ma'am, GP sir, my bio ma'am, so many people. So thank you, Babs. I love you so much and I just want to be in the good books of you. That's all is my goal. Thank you. Shankaram Sir Shankaram. அவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப ஸ்கூலில் இருந்து இன்றைக்கி வெளியே போய் ரொம்ப பெரிய அளவுக்கு ஷைன் பண்ணிகிட்ருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சயின்டிஸ்டாக இருக்காங்க, ஹை போஸ்டில் இருக்காங்க, கலெக்டர்லாம் ஆயிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சம்டைம் த வேர்ல்டு வில் நோ ஹவு சைலண்ட்லி வி ஹவ் பீன் கிரியேட்டிங் ஏ நியூ சொசைட்டி. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொசைட்டிங்கிறது பின்னாளில் மக்களுக்கு புரியும். பிகாஸ் வி டோன்ட் பப்ளிசைஸ், we don't conduct an annual meeting of old students, this and that. That all I don't believe. ஒரு பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை, அந்த வாசனையே போகிறோம். அந்த மாதிரி நான் தானாகவே எல்லாம் நடக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவன். நிஜமாகவே நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி டீச்சர்ஸ் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஜிபி சாரு அவர் அமெரிக்காவிலேருந்து கோடிக்கணக்கில் பணம் பண்ணிட்டார், நெட்வொர்க்கிங் இருந்தார், பெரிய போஸ்டெல்லாம் இருந்தார், எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். அண்டு பிரவீனா மேம் அங்கே இருந்தாங்க, ரொம்ப படிச்சுட்டு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. பிரவீனா மேமோட ஓல்டு பாஸ் ஒரு லேடி,
இங்கே வந்து அந்தம்மா வேலையை விட்டு இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்குது. அவர் நைஸ் ஷீ கேன் கண்டினியூ வித் அஸ்ன்னு எங்கிட்டயே வந்து சொல்லிட்டு போனாங்க இல்லையா. ஆஸ்திரேலியா வெங்கடேஷ் பண்ணார், ஏகாம்பரேஸ்வர் பண்ணார், ராமன் சார், ஸ்ரீவித்யா எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே டீச் பண்ணவங்க. எந்த ஸ்கூலில் இவ்வளோ பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து ₹1 சம்பளம் வாங்காமல் டீச்சிங் பண்ணுவாங்க. நம்ம இவங்க அருண் சாரு எல்லாம் ரொம்ப டாப் நாச் பியூரோக்ராட்ஸாக இருந்து இங்கே வந்து டீச் பண்ணாங்க. ஓஎன்ஜிசி இருந்து மணி சாரு, நிறைய பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட் கல்ட் இன் டீச்சிங் இந்த இடத்துல இருந்தது. பரிசு வச்சா எல்லாருமே 85 மார்க் மேலே வாங்குவாங்க. அது மாதிரி டெக்னிக் தானே, எல்லாமே டெக்னிக். ஒரு அசிமுலேட்டட் நாலேஜ்னு ஒன்று இருக்குது, அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த பொண்ணு ஜெர்மனியில் இருக்கா, இங்கே வா. ஜெர்மனியில் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டரு. அமெரிக்கானா ஒரிஜினல் அமெரிக்கா. நான் தான் அமெரிக்காவில் 14 வருஷம் ஆகும் மெடிக்கலுக்கு. வேணாம் இங்கே வந்துடும் மெட்ராஸ்க்கு, அவங்க பாட்டி வீட்டில் தங்கி மேக்ஸ் முல்லர் பவனில் போய் ஜெர்மன் கோர்ஸ் 1 இயருக்கு பண்ண சொல்லி அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு போனால் அங்கே படித்தா போஸ்ட் கிராஜுவேட்டு டாக்டர் ஆகிட்டா. இப்போ அங்கே இருக்கா. ஒரு கல்யாணம் கூட நான் தான் அவளுக்கு பண்ணி வச்சேன். Baba took me every step of the way from when I was little to now. I didn't really think about anything. I didn't even really study too much. I just did and it came. Even in 12th, I said I did not want to become a doctor. I'll do everything else. He said, you do. So I said, okay, might as well. And then he said to go to Germany. I didn't know German. I didn't know anything. So I took 1 year, I learned, and then everything kind of just fell into place. Of course, my mom and dad were also scared sending an 18-year-old girl alone to a new country, but I was not scared because I knew it would work out. Everything else had worked out until then, and so it did. And so I finished studying. I got into the best university because I knew it would happen. I didn't really doubt it at all. And then I graduated even with marks, even though my language was not so great. And I was scared to go to work in like a university also. I thought I was not so good. But as it turned out, that's what I did. Everything that was most difficult or that I thought was difficult, he was like, no, you do. So I did. And now I managed to, get so far into my career. And I thought I would be very picky also for a husband. But he's like, okay, don't think, you just do. And that's what I did. So until now, I've not thought about anything or decided anything or used my own brain. He's just given everything and everything has fallen into place. So for that, only God can do something like that. நிறைய ப்ராடக்ட்ஸ், என்னுடைய ப்ராடக்ட்ஸ் உலகம் பூரா இருக்காங்க. டைம் வில் கம் when I'll unite down to do God's work. பாடுங்க. இத்தரை மாந்தர்கள் இன்பமடைந்திட நித்திரை கொள்ளா நெடி தவமியல்வோய் எத்தினமும் என்னாவு ஜபிக்கும் ரத்தின மந்திரம் ஜெய சிவசங்கரம் ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம் ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம் ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம் ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம். துவளும் நெஞ்ச சுமைகளை எல்லாம் தோள்மேலேற்றி தூசாய் செய்வோய் பவளம் போலும் மேனி வியந்து கவலும் மந்திரம் ஜெய சிவசங்கரம். மத்தனும் அம்மையும் ஆகிய உருவில் அனைத்து காக்கும் அருள் போச்சுடரே நித்தம் எங்கள் நெஞ்சம் தனில் ஒளிர் முத்தாம் மந்திரம் ஜெய சிவசங்கரம். பரகதி பெற்றிடும் மார்க்கம் தன்னை பரிவாய் உரைக்கும் பெருமாவுந்தன் நிறிமதி முகமே நினைந்து உரைத்தோம் மரகத மந்திரம் ஜெய சிவசங்கரம். வெளியில் மாதவம் செய்திடும் காஞ்சியில் விளைந்து இனிக்கும்
அவள் கை கரும்பே நினிலம் யாவும் நின் புகழ் கூறும் மாணிக்க மந்திரம் ஜெய சிவசங்கரம் பைரவி அவளே உந்தன் உருவில் பற்பல அற்புதம் செய்திட வந்தாள் மெய்தலில் சுழலும் குருதியில் தோய்ந்த வைர மந்திரம் ஜெய சிவசங்கரம் பால பருவம் முதலே இறையின் கோல திருவருள் எண்ணி மகிழ்ந்தோய் சீல தவமுனை செப்பிடும் மந்திரம் நீல ஒளியே ஜெய சிவசங்கரம் ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம் 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 ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाद रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்